ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த மாதிரி விதவிதமான வீடியோலாம் அனுப்பிச்சு இந்த கண்டென்ட்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு வழி நம்ம ஜெமினி மாமா மட்டும்தான். இந்த வீடியோவில் ஜெமினி சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணால் தான் சொல்ல போகிறேன். அதனால் கடைசி வரையும் மறக்காமல் பாருங்கள். வர அக்டோபர் 29ஆம் தேதியோட இந்த ஆஃபர் எல்லாமே முடியுது. அதுக்குள்ளே எல்லோரும் கிளைம் பண்ணிக்கோங்க. 35,000 ஒர்த்து உள்ள இந்த கூகுள் ஜெமினி ப்ரோ பிளான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக 18 மாதத்துக்கு கிடைக்கிது. இதில் வந்து நம்மளுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ், நானோ பானோ, வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே அடிஷ்னல் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஜியோ சிம் தேவை. ஜியோ சிம் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லாதவங்க ஒரு ஜியோ ஸ்டோருக்கு போயிட்டு ப்ரீபெய்டு சிம்முன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து ஆக்டிவேட் ஆனோடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். சிம் கார்டு ஆக்டிவேட் ஆனோடனே ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு மை ஜியோ ஆப்புன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதுதான் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஜியோ ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சமாக கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண டீட்டெயில்ஸ் இங்கே அப்படியே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரீசார்ஜ் பண்ணும்போது 300 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பிளானை மட்டும்தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இல்லை அன்லிமிட்டெட் 5G இருக்கக்கூடிய பிளானை வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் இந்த ஒர்த்து உள்ள ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 349 ரூபா பிளான் காமிச்சிச்சு. அதில் அன்லிமிட்டெட் 5Gன்னு காட்டுச்சு. அதனால் நான் அந்த பிளானே போட்டுக்கிட்டேன். இந்த பிளானே ஓகேவானது தான். எல்லோரும் இந்த பிளானே முக்கியமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் பிளானு. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமான பிளானும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே கொஞ்சமாக ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும். அந்த வாட்ஸ் நியூலேயே கொஞ்சம் சைடில் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெனு ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸோடு சேர்த்து நம்ம கீழே நோ மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த நோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே டீட்டெயிலெலாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கடைசி வந்தீங்கன்னா கடைசி பேஜை நோ மோர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மேலேயே உங்களுக்கு தெளிவாக நோ பேமெண்ட் ரெக்வைர்ட், நோ ஆட்டோ ரினியூவல்னு சொல்லிட்டு காசு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாம் போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் நீங்கள் மேலே எந்த ஜிமெயில் உங்களுக்கு தேவையோ அந்த ஜிமெயிலில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஜிமெயில் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனை ஜிமெயில் இருக்கோ எல்லா ஜிமெயிலுமே ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ஜிமெயிலில் ப்ரோவை வந்து ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த ஜிமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆக்டிவேட்னு ஒரு பிளான் இருக்குது. அந்த ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உடனே ஆக்டிவேட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஜெமினி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே இப்போது புதுசாக உங்களுக்கு ஜெமினி ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ க்ரியேட் பண்ண முடியுதா நானே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க அம்மாக்காண்டி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண கேட்டிருந்தாங்க. அதவே அவருக்கு ஒரு சாம்பிள் மாதிரி நான் இப்போ உருவாக்கி காட்டுறேன். நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம ஜெமினிக்கு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு மைக் பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜெமினிட்ட இப்போ அனுப்பக்கூடிய ஃபோட்டோவை வந்து டீட்டெயிலாக கேப்சர் பண்ணி வச்சுக்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள வச்சு தான் நான் வீடியோ உருவாக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஜெமினி அந்த ஃபோட்டோவை நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு அதில் இருக்க ப்ராம்ப்ட்டு, அதில் இருக்க டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துரும். நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராம்ப்ட்டோ இல்லை என்ன பண்ணணும் அந்த ஃபோட்டோவை வச்சுன்னு சொன்னீங்கன்னா அடுத்து வீடியோ உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சென்சிட்டிவான வீடியோ பண்ணும்போது ஜெமினி சில சமயத்தில் அது இஷ்டத்துக்கு பண்ணி கொடுத்து தவறு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ChatGPT ஓப்பன் பண்ணி ChatGPTயில் ஃபஸ்ட்டு இந்த கதைக்கு தேவையான ப்ராம்ப்டை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ப்ராம்ப்டை கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணும்போது வீடியோ நம்மளுக்கு பக்காவாக ரெடியாகி வந்துடும். ஜெமினிட்டையும் நம்ம வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நீங்கள் ஒரு 3 வீடியோ இல்லை 4 வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் 5 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் காட்டும். அதனால் வீடியோவை பார்த்து தெளிவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ண வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான AI வீடியோக்களை பத்தி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ, பாய்.